வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். அவளின் ரகசிய கனவு. அத்தியாயம் 3. கணவனாக வந்தவன் காதலனாக மாறுவானா? முகிலா. மாயா அழைத்ததும் முகிலன் அவளுடைய அறைக்குள் வந்தான். என்ன மேடம்? மாயா அவனை பார்த்து கொண்டே சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? முகிலன் அதிர்ச்சியில் அவளை பார்த்தான். என்ன மேடம் சொல்கிறீங்க? நான் சீரியஸாக தான் கேட்குறேன். நீங்கள் என்னை மாயா மெதுவாக சிரித்தாள். ஆமாம், உன்னை. முகிலனுக்கு இன்னும் நம்ப முடியவில்லை. ஆனால் நம்ம 2 பேருக்கும் காதல் இல்லையே. மாயாவின் முகம் சற்றே சோகமானது. காதல் இல்லைன்னு யார் சொன்னது? முகிலன் அவளை பார்த்தான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லலை. ஆனால் நீ இல்லாத ஒரு நாளை நினச்சி பார்க்க முடியல. அந்த வார்த்தையை கேட்டதும் முகிலன் அமைதியாகிவிட்டான். மாயா அவனிடம் மெதுவாக வந்தாள். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ முகிலா. நீங்கள் உண்மையாகவே சொல்கிறீங்களா? ஆமாம். அப்போ நான் உங்களை மனைவியாக அழைக்கலாமா? மாயா வெட்கத்துடன் முகத்தை திருப்பி கொண்டாள். இப்போவே ஆரம்பிச்சிட்டியா? முகிலன் சிரித்தான். நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க. அடுத்த நாள் இருவருக்கும் திருமணம் நடந்தது. பெரிய கூட்டம் இல்லை, ஆடம்பரம் இல்லை. ஒரு சிறிய கோவிலில் 2 மனசுக்குள் ஒரு தாலி. முகிலன் தாலியை அவள் கழுத்தில் கட்டிய அந்த நொடி மாயாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. இப்போ நான் உண்மையிலேயே உங்கள் மனைவியா? அவள் மெதுவாக கேட்டாள். முகிலன் அவளை பார்த்து சிரித்தான். நீங்கள் விரும்பினா? மாயா அவளை பார்த்தான். நான் விரும்புகிறேன். அந்த ஒரு வார்த்தை இருவருக்கும் இடையில் இருந்த தயக்கத்தை உடைத்தது. திருமணம் முடிந்து வீட்டுக்கு வந்ததும் மாயா கதவை மூடினாள். முகிலன் அவளை பார்த்தான். இப்போ என்ன? நான் உங்கள் கணவனா? மாயா சிரித்தாள். ஆமாம். அப்போ எனக்கு ஒரு உரிமை இருக்கு. மாயா சற்றே வெட்கப்பட்டாள். என்ன உரிமை? உங்களை மாயான்னு கூப்பிடுகிற உரிமை. மாயாவின் முகத்தில் அழகான புன்னகை மலர்ந்தது. கூப்பிடு. மாயா அவள் கண்களை மூடி அந்த பெயரை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு அந்த ஒரு வார்த்தையை பிடித்திருந்தது. அன்று இரவு இருவருக்கும் ஒரே அறையில் இருந்தார்கள். ஆனால் இருவருக்கும் வெட்கம். மாயா படுக்கையின் ஒரு பக்கம், முகிலன் இன்னொரு பக்கம். சில நிமிடங்கள் அமைதி. முகிலா. தூங்கிட்டியா? இல்லை, எனக்கு தூக்கம் வரலை. முகிலன் சிரித்தான். ஏன்? தெரியல. நான் பக்கத்தில் இருக்கிறதாலையா? மாயா அமைதியாகிவிட்டாள். அப்படிதான் இருக்கலாம். முகிலன் அவளை பார்த்து சிரித்தான். நீங்கள் ரொம்ப வெட்கப்படுறீங்க. நான் எப்பவும் இப்படிதான். இல்லை. என்னை பார்த்தா மட்டும் இப்படிதான். மாயா அவளை பார்த்து தலையணையை எறிந்தாள். ரொம்ப பேசாதே முகிலன். சிரித்து கொண்டே தலையணையை எடுத்தான். அடுத்த நாள் காலை முகிலன் சமையலறையில் நின்று காலை உணவை தயாரித்து கொண்டிருந்தான். மாயா தூக்க கலக்கத்துடன் வெளியே வந்தாள். காபி ஏற்கனவே தயாராக இருக்கு. மாயா ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். எனக்காகவா? வேற யாருக்காக? அவள் காப்பியை வாங்கி கொண்டாள். ஒரு முறை குடித்தாள். சர்க்கரை கொஞ்சம் கம்மி. முகிலன் உடனே சிரித்தான். நேற்றிரவு என்னை கணவன் ஏற்றுக்கிட்டீங்க, இன்னைக்கு காலையிலே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. மாயா சிரிப்பை அடக்கி கொண்டாள். நான் உங்கள் மனைவி, குறை சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. நிறைய சொல்லுவேன். அதையும் கேட்க நான் தயாராக இருக்கேன். மாயாவின் கண்களில் காதல் தெரிந்தது. அன்று முழுவதும் இருவருக்கும் ஒன்றாக இருந்தார்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சிரித்தார்கள். முகிலன் மாயாவை கிண்டல் செய்தான். மாயா அவனை அடிக்க முயன்றாள். அவன் அவளுடைய கையை பிடித்து நிறுத்தினான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சில நொடிகள் யாருமே எதுவும் பேசவில்லை.
மாயாவின் முகம் சிவந்தது. அவள் மெதுவாக கையை எடுத்து கொண்டாள். விடுங்க. முகிலன் உடனே விட்டுவிட்டான். சாரி. மாயா சிரித்தா. நீங்க நல்ல கணவனா இருக்க போறீங்க போல. முகிலன் மெதுவாக சொன்னான். நீங்க நல்ல மனைவியா இருந்தா. மாயா அவனை பார்த்தாள். நான் நல்ல மனைவிதான். அதை நான் தினமும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவள் சிரித்தாள். ஆனால் அந்த சந்தோஷம் மாலை நேரத்தில் சின்ன சண்டையாக மாறியது. முகிலன் வேலை முடிந்து கொஞ்சம் தாமதமாக வீட்டுக்கு வந்தான். மாயா வாசலிலே அவனை காத்து கொண்டிருந்தாள். எங்கே போயிருந்தீங்க? வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஒரு ஃபோன் கூட பண்ண முடியலையா? சாரி மாயா. நான் இவ்வளவு நேரம் காத்திருந்தது உங்களுக்கு தெரியுமா? முகிலன் அமைதியாகி விட்டான். நான் இனிமேல் கவனமாக இருப்பேன். மாயா கோபமாக அறைக்குள் சென்றாள். ஆனால் கதவை மூடியதும் அவளுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. என்னால் ஏன் இவனை இவ்வளவு எதிர்பார்ப்ப முடியுது? சில நிமிடங்கள் கழித்து கதவு மெதுவாக திறந்தது. முகிலன் உள்ளே வந்தான். அவன் கையில் ஒரு சிறிய பூங்கொத்து. மாயா. அவன் திரும்பி பார்க்கவில்லை. என்னை மன்னிச்சிடு. அவள் அமைதியாக இருந்தாள். முகிலன் அவளுக்கு அருகில் வந்து பூவை வைத்தான். இனிமேல் உன்னை காத்திருக்க வைக்க மாட்டேன். மாயா அவனை பார்த்தாள். நான் கோபப்பட்டதுக்கு நீ கோபப்படலையா? என் மனைவி எனக்காக காத்திருந்ததுக்கு நான் எப்படி கோபப்படுவேன்? அந்த வார்த்தையை கேட்டதும் மாயாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள். நான் உன்னை ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் முகிலா. முகிலன் அவளுடைய கண்ணீரை துடைத்தான். நானும். எவ்வளவு நீ இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் தெரியும் அளவுக்கு மாயா அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அந்த இரவு இருவரும் பேசிக்கொண்டே நீண்ட நேரம் அமர்ந்திருந்தார்கள். காதல் பெரிய வார்த்தைகள் இல்லை. சின்ன சின்ன அக்கறைகள் இருந்தது. மாயா அவனுடைய தோளில் தலையை வைத்தாள். முகிலன் அவர்களுடைய தலைமுடியை மெதுவாக வருடி கொண்டிருந்தான். முகிலா. நம்ம கல்யாணம் இப்படியே வாழ்நாள் முழுக்க இருந்தா நல்லா இருக்கும்ல? முகிலன் அவளை பார்த்தான். அது ஏற்கனவே அப்படிதான். மாயா மெதுவாக சிரித்தாள். நான் உன்னை விட்டுட்டு பிரிய மாட்டேன். முகிலன் அவளுடைய கையை பிடித்தான். நானும் உங்களை விட்டு போக மாட்டேன். அந்த இரவு ஒரு ரகசியமாக ஆரம்பித்த திருமணம் 2 இதயங்களுக்கு உண்மையான காதலாக மாற ஆரம்பித்தது. ஆனால் மாயாவுக்கு இன்னும் ஒரு பயம் இருந்தது. அது முகிலனை இழந்து விடுவோமோ என்ற பயம். அந்த பயத்தை அவனிடம் சொல்லாமல் அவள் அவனுடைய கையை மட்டும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். முகிலன் அவளை பார்த்து சிரித்தான். என்ன மாயா? ஒன்றுமில்லை. இப்படியே என் கையை பிடிச்சிக்கோ. வாழ்நாள் முழுக்க பிடிச்சுக்கிறேன். மாயாவின் கண்களில் கண்ணீர். அந்த கண்ணீர் துக்கத்துக்காக இல்லை. நான் நேசிக்கும் மனிதன் தன்னுடன் இருக்கிறான் என்ற சந்தோஷத்துக்காக. அவளின் ரகசியம் கணவன். அத்தியாயம் 2ல் இந்த காதல் இன்னும் எவ்வளவு அழகாக மாறப்போகிறது என்பதை பார்க்கலாம். தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.